ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 14, 2024 இன்னைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது. முதல் பதிவில் இனாக்ஸ் வின் எனர்ஜியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நல்ல ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் தேவைப்படுது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐடியாவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட சாய்ஸ் கிடையாதுங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. குறிப்பாக என்ன அசம்ஷன் நான் சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நான் இது வந்து ஃப்யூச்சருக்காக வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக நல்லா உயர்வான், அதனால தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 5G வரப்போகுது, அதனால் இவங்க ப்ராஃபிட் உயரும், சேல்ஸ் உயரும் அப்படின்னு அவரே ஒரு அசம்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டு, ஃப்யூச்சருக்காக வாங்கலாமா லாங் டேர்முக்கு அப்படின்றது மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. என்னென்னா, எப்போவுமே ஒரு புது கிரியேட்டருக்கு யூடியூப்பில் வரும்போது நம்மளுடைய வீடியோஸ் மக்களுக்கு பிடிக்குமா, ரீச் ஆகுமா, நல்ல வியூஸ் கிடைக்குமான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு நடந்தது. கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவில் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் சில தவறுகளை வந்து பண்ணிட்டேன். அதனால் புது வியூவர்ஸ் யாருக்குமே அது வந்து பிடிக்காமே போயிடுச்சு, யாருமே பார்க்கல அதிகமாக. பட் அந்த நேரத்தில் அந்த வீடியோவை தாங்கி பிடிச்சது யாருன்னா, நம்மளுடைய ரிட்டர்னிங் வியூவர்ஸ், அதாவது ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸோடைய எண்ணிக்கை அதிகரித்து ஒரு நாளைக்கு 4800 ரெகுலர் வியூவர்ஸாக வர்றாங்க. ஸோ நமக்கு இப்போ தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 4800 பேர் அப்படின்றது பெரிய ஒரு நம்பர்ஸ், ஹியூஜ் நம்பர். அது தினமும் ரெகுலராக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்ம பொறுப்புடன் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குள்ளே வருதுங்க. ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த மாதிரியான ஆதரவுகள் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நண்பர் வந்து கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள்லேருந்து சில லட்சங்கள் வரைக்கும் வாங்கி வச்சுருக்காங்க இந்த பங்கு. ஸோ இது வந்து 2013-15 காலகட்டத்தில் 125 ரூபா 130 ரூபா ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு பங்கு தான் இந்த ஐடியா. 2016 மார்க்கெட்டில் ஜியோ வருது. ஸோ ஜியோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறி செயல்பட்டு இருந்த நிறுவனங்கள் எல்லாமே அடி வாங்குது. அதில் பல நிறுவனங்கள் இந்தியா மார்க்கெட்லேயே இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. தாக்கு பிடிக்கிற கம்பெனிகளில் பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, ஸோ இது போன்ற சில கம்பெனிகள் தான். ஸோ அதுலேயும் ஐடியா மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிற காரணம், அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டாக இருக்குது இல்லைங்களா, அதுதான். பட் இந்த ஷேர் இப்போ 98% கிராஷ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் ப்ரைஸ் செக்ஷன் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான், அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், பிரேக் அவுட் நடந்தால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான், ஃப்யூச்சரில் 150 ரூபா போவான்ற மாதிரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் நம்ம நெட்டில் பார்க்க முடியுதுங்க. பட் அவனுடைய ஃபினான்ஷியல் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு துளி கூட அவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உதாரணமாக நான் சொல்கிறேன், இது தாங்க அவனுடைய பேலன்ஸ் ஷீட். இப்போது ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அவன் கொஞ்சமாச்சும் பணத்தை வந்து கையிருப்பு வச்சுருக்கணும், அதாவது ரிசர்வ்ஸ் மாதிரி. இப்போ 1 லட்சம் கோடிக்கு வியாபாரம் பண்ணுறான்னா அதில் ஒரு 25,000 கோடி, அட்லீஸ்ட் ஒரு 15,000 கோடி எடுத்து எதிர்கால செலவுக்காக எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து அவசர கால நிதியெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க தனியாகவே. இந்த மாதிரி ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா அப்போ நிதிக்கு என்ன பண்ணுறது, நிதி பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கஜானால கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிச்சுட்டே வருவாங்க இயர் ஆன் இயர். ஏன்னா அப்போ தான் ஏதாவது இறையூறு வந்துச்சுன்னா அவங்க எடுத்து செலவு பண்ண முடியும், யாரு கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அப்படிப்பட்ட ரிசர்வ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது உடனே நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 2013 பார்ப்போம். 2013 ரிசர்வ்ஸ் 10,989 கோடியாக இருக்குது. கணிசமான அளவில் ரிசர்வ்ஸ் உயர்ந்துக்கிட்டே வருதுங்க. பட் 2016 அப்புறம் இவனுடைய ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்து 2020 அப்படிங்கும்போது மைனஸாகவே வந்துருச்சு. அதே நேரம் கான்ட்ராஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ், அவன் வெளியே வாங்கின கடன், நீண்ட கால கடன், குறுகிய கால கடன், அப்புறம் மற்ற கடன்கள், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14,000 கோடியாக இருந்துச்சு 2013. பட் அதுக்கப்புறம் அதோடைய கடன் எண்ணிக்கை தொகை வந்து அதிகமாகிட்டே வருது. 14 20 ஆகுது, 26 ஆகுது, 40 ஆகுது, 50 ஆகுது. ஸோ இந்த மாதிரி போன கடனுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2,43,000
809 கோடிகளாக இருக்குது. ஸோ 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொகையாக தெரியுது. ஸோ இவங்ககிட்ட ரிசர்வ்ஸும் இல்லை, ரிசர்வ்ஸும் -1,54,000 கோடிக்கு போயிடுச்சு. கடனும் 2,43,809 கோடிக்கு போயிட்டான். இவனுடைய அசட்ஸுடைய எண்ணிக்கை பார்ப்போம். அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,57,675 இருக்குது. ஸோ நான் ஒரு பங்கு அவன் இவன் சொல்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு கோவம் வருது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லுவோம். ஸோ இந்த பங்குடைய ஃபிக்ஸட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,57,675 கோடியாக இருக்குது. ஸோ அசட்ஸ்க்கும் அவங்களுடைய லாங் டேர்ம் டெப்ட்ஸ்க்கும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஒரு சரிசமம் இல்லாத ஒரு தன்மையை போயிட்டுருக்கு. இவங்களுடைய அசட்ஸை விட பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது. பாரோயிங்ஸே இவ்வளோ இருக்குன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பைசா கூட இந்த கம்பெனியால் மிச்சம் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியுது. ஸோ இதில் சேல்ஸ் எடுத்து பார்ப்போம். சேல்ஸுங்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தால் தான் நல்லது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக உயர்ந்துட்டு வருது இதோடைய சேல்ஸ். பட் எக்ஸ்பென்சஸை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25,531 கோடியாக கடந்த ஒரு லாஸ்ட் குவார்ட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 40 பைசாவாக இருக்குது, 40% இருக்குது. அதாவது ஒரு 100 ரூபா செலவு பண்ணாங்கன்னா ஒரு 40 ரூபா வந்து இவங்களுடைய லாபமாக இவங்களுடைய ரெவன்யூவாக வருதுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மார்ஜின் தான். பட் இருந்தாலுமே இவங்களுடைய இன்ட்ரெஸ்டுடைய ரேட்டு பாருங்கள். லாஸ்ட் குவார்ட்டருக்கு முந்தின குவார்ட்டர் 20,981 கோடி இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 25,766 கோடியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ வட்டி அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் நல்லா இருந்த காலகட்டத்தில், அதாவது இவங்களுக்கு எல்லா விதமான சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு, எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருந்திருக்கு, இவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் இருந்திருக்கு, கடனும் அவ்வளோக்கு இல்லை. அந்த காலகட்டத்திலேயே 1,017 கோடி தான் லாபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா பீக்கில் இருந்த சமயத்தில் 3,000 கோடியாக இவங்க லாபத்தை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்லாம் கம்மியானதுக்கப்புறம் லாஸ் மட்டுமே 31,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போதே 3,000 கோடி தான் அதிகமாக காமிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா இல்லாத போது 31,000 கோடி கடன் நஷ்டமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்சியல்ஸை வச்சு பார்க்கும்போது தடுமாறிட்டு இருக்கிற இந்த நிறுவனம் எப்போ வேணால் பாதாளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ஒரு குறுகிய ஒரு சின்ன லெவலில் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் விரிவடையாது. எப்போ இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த நிதி பற்றாக்குறையை தீர்த்துக்கிட்டு தானாக எழுந்து வர்றாங்களோ அப்போ தான் இவங்களுடைய அந்த ஒரு மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது உயரும். அதுக்கப்புறம் தான் அந்த பங்குடைய விலையும் உயரும். ஸோ ஃபினான்ஷியலி பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறது மிகவும் தவறான ஒரு விஷயம். இந்த நிறுவனத்துடைய பீர்ஸ் கம்பேரிசனை பார்ப்போம். பீர்ஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, பாரதி எக்ஸகாம், டாடா கம்யூனிகேஷன், ரயில்டெல் கார்பரேஷன், டாடா டெலி மகாராஷ்டிரா, நாசாரா டெக்னாலஜிஸ் இவங்கெல்லாம் ஒரு லார்ஜ் கேப் ஒரு பீர்ஸாக இருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் தான் 24% பண்ணியிருக்காங்க, ரயில்டெல் கார்பரேஷன் 19%. ஸோ இவங்க 2 பேர் தான் முதல் 2 இடத்துல இருக்காங்க. ஐடியாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி இடத்துல வேணால் வோடஃபோன் ஐடியா வருவாங்க. என்னோட ROCயும் மைனஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த நிறுவனத்துடைய ROCயும் மைனஸில் இல்லை, வோடஃபோன் ஐடியாவோடது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் பெருசாக இருந்த போதிலும் இவங்களுடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 19.98 மைனஸில் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,674 கோடி நஷ்டத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரயில்டெல் கார்பரேஷன் கூட ஒரு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டாடா காமுடைய அந்த ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 20% இருக்குது, விச் இஸ் வெரி குட் மார்ஜின். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போது நமக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து இதில் கிடச்சிருச்சு. இனி கம்பெனி சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து இன்வெஸ்டருக்கும் கடன் பட்டிருக்காங்க, அப்புறம் பேங்க்ஸ்கிட்டையும் லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நிறையா ஃபண்ட் ரைசிங்ஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இந்த நிதியை வந்து திரட்டுறதுலேயே இவங்க குறியாக இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் பண்ணி கூட இவங்களுக்கு இது வந்து கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக 5G ஸ்பெக்ட்ரமில் கூட ஏதோ ஒரு மணி இஷ்யூ வந்து அது ஒரு பிளாக் மார்க்காக இந்த கம்பெனி மேலே இருக்குங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸுடைய ஃபண்டமெண்டல் பொசிஷன்ஸ். என்னோடய ஐடியாவின் படி பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். டெக்னிக்கலி எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு பங்கை நம்ம டெக்னிக்கலி அனாலிசிஸ் பண்ணுறதே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இந்த ஹேமர் பேட்டர்ன்லாம் பார்த்துருப்பீங்க. அண்டு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பங்குடைய இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்துட்டு
இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து 12% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. கடந்த 3 குவார்ட்டரில் வெறும் 2% 3% வச்சுருந்த இவங்க 12% மாற்றிருக்காங்கன்னா பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க. அதுவும் தவறு. டிஏஐஸ் 3%லேருந்து 5% மாறியிருக்காங்க அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் தவறு. இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்குன்னா, ஏப்ரல் மாதம் கம்பெனி ஃபண்ட் ரைசிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ப்ரமோட்டர் இல்லைன்னா அந்த கம்பெனியுடைய பங்குகளை ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக அடுத்த கம்பெனிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை கம்பெனி நஷ்டம் அடைஞ்சது அப்படின்னா அதோட சொத்து எல்லாத்தையும் விற்று முதலீட்டாருக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அப்படி பணம் கொடுக்கும்போது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய முதலீடு பணத்தை கொடுத்துட்டு தான் அந்த கம்பெனி மீதி பணத்தை பிரித்து மற்ற கடன்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கம்பெனி எப்படி போனாலும் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் தான், அவங்களுடைய பணம் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு அஷூரன்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் இஷ்யூ வந்து பண்ணுறவங்க. இது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை வச்சுருக்கிறவங்களுக்கு போனஸ் கிடைக்காது, ஸ்பிளிட்டு கிடைக்காது, டிவிடெண்ட் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. பட் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது. அவங்க போட்ட பணத்துக்கு கேரண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க சேஃபாக இருப்பாங்க. நம்ம போடுற பணம் சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட் பண்ணட்டும். இந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.